ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 10th தமிழுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் முதல் இடைப்பருவ தேர்வுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா இயல் 1, 2 சரியா. முதல் 2 இயல்ல இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, இலக்கண பகுதி முழுமையாவே இருக்குது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வினாக்கள்ல எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமையும் படிச்சுக்கோங்க. அப்ப இந்த 2 இயல் நம்ம தரோவாயிடலாம் சரியா. ஸோ இந்த வருஷம் நமக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் புக் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சில போர்ஷன்ஸ் மாத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். குருவினால பாருங்க. முதல்ல பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. மண்ணும் சிலபே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் அடுக்கு தொடர் ஆனது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டி உள்ளனர். இந்த 7 குறுவினா இந்த 2 இயல்ல முக்கியமானது. சிறுவினாவில் தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவனையாவை. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை எழுதுக. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. 4 சிறுவினா. நெடுவினால பார்த்தோம்னா நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறையை விவரித்து எழுதுக. அப்புறம் பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. 4 நெடுவினா முக்கியமானது சரியா. இது குருவினா, சிறுவினா, நெடுவினா பார்த்தாச்சு. இது போக மற்றது பார்க்கலாம். கலைச்சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இயல்ல ஒரு 12 கலைச்சொற்கள் இருக்குது. இந்த 12 கலைச்சொற்களுமே பழைய புத்தகத்துல என்ன இருந்துச்சோ அதே தான் இந்த புது புத்தகத்திலையும் கொடுத்துருக்காங்க. இதுல எதுவுமே என்ன பண்ணலன்னா மாத்தல சரியா. ஸோ வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல், ஸ்டாம் புயல், டோர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடற்காற்று, வேர்ல்விண்ட் சுழல் காற்று. இலக்கண குறிப்பு ஒரு 4 இலக்கண குறிப்பு 2வது இயல்ல மட்டும்தான் இருக்குது. முதல் இயல்ல உங்களுக்கு இலக்கண குறிப்பு இல்ல. செந்தி அப்படின்றது பண்புத்தொகை, வளர்வானம் வினைத்தொகை, ஊழ் ஊழ் அடுக்கு தொடர், வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயர்ச்சி. பகுபத உறுப்பிலக்கணம் ஒண்ணுதான். கிளர்த அப்படின்ற இந்த வார்த்தை மட்டும். இதை எப்படி பிரிக்கலாம்னா கிளர் கூட்டல் இத்து பிராக்கெட்டுக்குள்ள இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. மனப்பாட பாடல்ல 2 இருக்குது. அன்னை மொழியே 1, அதுக்கப்புறம் காலக்கணிதம் 1. இதுல அன்னை மொழியே உங்களுக்கு முக்கியமானது. இந்த முதல் பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னை மொழியே உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து படிவம் பார்த்தீங்கன்னா 2 படிவம் இருக்குது. இயல் 1ல ஒரு படிவம், இயல் 2ல ஒரு படிவம். அதாவது பணிவாய்ப்பு வேண்டி தன்விவர பட்டியல் 1, தமிழ்நாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை படிவம் சொல்லிட்டு 2 படிவம் இருக்கு. 2யுமே பிராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது.
இது ரெண்டுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பணி வாய்ப்பு வேண்டி தன்விவர பட்டியல் இருக்குது இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படிவம் உங்களுக்கு இந்த முதல் பருவ தேர்வுக்கு. அதே போல கடிதமும் 2 கடிதம் இருக்குது. நூலக வசதி வேண்டி கடிதம் 1, தோழனை வாழ்த்தி மடல் கடிதம் 1. சரியா? இந்த 2 கடிதத்துல இந்த தோழனை வாழ்த்தி, அதாவது மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில ஜெயித்த தோழனை வாழ்த்தி ஒரு மடல் 1 கடிதம் 1 எழுதக்கூடியது. இது வந்து முக்கியமான கடிதம். அடுத்ததா உங்களுக்கு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக வந்து உங்களுக்கு 2 இயலையும் 2 இருக்குது. சரியா? இதெல்லாம் பழைய புத்தகத்துல என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே மாத்தல. ஸோ இது 2யுமே பார்த்துக்கோங்க. அதே போல தமிழாக்கமும் பழைய புத்தகத்துல உள்ளது தான் கொடுத்துருக்காங்க. 2 தமிழாக்கம் இருக்குது. இது 1, இது 1. சரியா? ஸோ இந்த 2 தமிழாக்கத்தையும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. அதே போல நயம் பாராட்டுக வந்து இது. இந்த ஒரு நயம் பாராட்டுக மட்டும்தான் புத்தகத்துல இருக்குது. சரியா? இது போக மொழியை ஆல்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும். அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிறங்க. ஸோ நல்லபடியாக என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.